நம பார்வதிபதையே ஹர அரகர மகாதேவா. மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, நம்முடைய பெரிய முத்துராமன் அவர்கள் மிக ஆர்வத்தோடும் தாகத்தோடும் கனடாவிலிருந்து நடத்துகிற ஏகன் அநேகன் தவக்குழு சார்பாக நடைபெறுகின்ற திருவாசக நய உரை. இது 28வது நிகழ்ச்சி. இன்றைக்கு நாம் காண இருக்கிற பகுதி 24வது பதிகம், அடைக்கலப்பத்து என்பதாகும். அடைக்கலம் என்பது ஒரு முக்கியமான ஒரு தத்துவம், சரணாகதி தத்துவம்னு சொல்கிறது. சரணாகதி தத்துவம் ராமாயணத்தில் சரணாகதியை நம்ம நிறைய பார்க்குறோம். காகாசுரன்லேருந்து விபீஷண சரணாகதி வர ஏராளமான சரணாகதிகள், ஏராளமான மோட்சங்கள், இதையெல்லாம் நம்ம ராமாயணத்தில் விரிவாக பார்க்கலாம். சரணாகதி என்பது மிகப்பெரிய தத்துவம். அது என்ன சொல்கிற டோட்டல் சரண்டர்மே, டோட்டல் சரண்டர். நாம் கடவுளிடத்தில் சரணாகதி அடையணும். அடைகிற போது சில பேர் அவரை பரிசோதனை பண்ணிக்கிட்டே அடைவேன். சில பேர் இந்த சாமிக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு பார்த்துவிட்டு சேருவேன். இப்போல்லாம் இந்த சாமிக்கு சக்தி இல்லையுமே, இந்த சாமியெல்லாம் நம்ம விட்டுற வேண்டியாமே. ஒருத்தன் சாமியை மாற்றுறேன், கோயிலை மாற்றுறேன், ஊரை மாற்றுறேன், புஸ்தகத்தை மாற்றுறேன். அது சரணாகதி இல்லை. சரணாகதிலாம் ஒன்று தான், ஒரே சரணாகதி தான். ராமனிடத்தில் சரணாகதி அடைகிறதுன்னு முடிவு பண்ணார் விபீஷணர். அப்படி வந்து சேர்ந்தார். அதனால் சரணாகதிங்கிறது ஒரு மிகப்பெரிய தத்துவம். அது ஆழ்வார்கள் ரொம்ப அருமையாக பாடியிருக்கிறார்கள் சரணாகதி தத்துவத்தை. அதைத்தான் சரணாகதியத்தான் அடைக்கலம்னு இவர் பாடுறாரு. சரணாகதியை அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ தான் அடைக்கலாம் அப்படின்னா உன்னை நான் சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். அடைக்கலப்பத்து அதை ரொம்ப நல்லா ராமாயணத்தில் சொல்லுவேன். படைக்கலமுடைய நாம் ஜெயிக்க முடியாது, அந்த ராமனை அடைக்கலம் அடைஞ்சாத்தான் ஜெயிக்கலாம்னு சொல்லுவேன். மாலியவான் சொல்லுவேன் ஒரு பாட்டேன், ராவணனுடைய பாட்டம் சொல்லுவேன். டேய், நீ படைக்கலம் ரொம்ப வச்சுருக்கோம்னு நினைக்கிற, இந்த படைக்கலத்தினாலும் ஜெயிக்க முடியாதுடா. அவனை வேணும்னா அடைக்கலம் கொடுக்கலாம், அடைக்கலம் அடைஞ்சால் நம்ம பிழைக்கலாம், இல்லைன்னா படைக்கலத்தால் முடியாதுன்னு சொன்னேன். படைக்கலத்தை விட மிக சக்தி வாய்ந்தது அடைக்கலம் என்பது ராமாயணத்தில் அவன் சொல்லுவேன், மாலியவான் சொல்லுவேன். அது மாதிரி அடைக்கலம்ங்கிறது பொருளை அடைக்கலமாக கொடுத்துருப்பான். சில இடங்களில் பொருளை கொண்டே அடைக்கலமாக கொடுப்பான். பழைய காலத்தில் அப்படி, இதை நீங்கள் வச்சுங்க, இதில் ஒரு பெட்டி நிறைய நகை இருக்குது, இது நம்ம வீட்டில் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்குது, பாதுகாப்பு இல்லை, இது உங்கள் வீட்டில் இருக்கட்டும், ஒரு 5-6-10 வருஷம் கழித்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுப்பா பழைய காலத்தில். அதை திருப்பி கொடுத்தவளும் உண்டு, எடுத்துக்கிட்டவளும் உண்டு. அதெல்லாம் எடுத்துக்கப்படாது. அப்படி எடுத்துக்கிட்டே பணக்காரனானவங்களாம் உண்டு, எடுத்துக்கிட்டே தொலைச்சவர்களாம் உண்டு. அதெல்லாம் துரோகம், நம்பிக்கை துரோகம்னு. துரோகத்திலே ரொம்ப மோசமான துரோகம் நம்பிக்கை துரோகம். நம்பினவனை தான் துரோகம் பண்ணுவார். நம்பினவனை துரோகம் பண்ணக்கூடாது. நம்பினவனுக்கு தான் நம்ம உதவி செய்யணும், நம்பினவனுக்கு துரோகம் பண்ணுவார். அதனால் நம்பிக்கை துரோகம்னு சொல்லுவது. அடைக்கலமாக பொருளை கொண்டு வந்து வச்சா அடைக்கலமாக திருப்பி கொடுக்கணும். அது மாதிரி அவர்களே அடைக்கலமாக வந்தால் நம்ம அவர்களை பாதுகாக்கணும். இப்போ ஒருத்தர் அடைக்கலமாக நம்மகிட்ட வந்து சேர்ந்துட்டான்னா அவனை பாதுகாக்கிறக்கா நம்ம உயிரை கொடுக்கணும். அதான் அடைக்கல தத்துவம், அதான் சரணாகதி தத்துவம். அதைத்தான் சொல்கிறார். இது திருப்பரந்தூரில் சொல்லியிருக்கார். பக்குவ நிர்ணயம் அடைஞ்சிருச்சு. செழுங்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்தடியருடன் போயினர் யான் பாவியேன், புழுக்கனுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கு மனத்தடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. செழுங்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த, சிவருமானுடைய சேவடி இருக்கே, அது தாமரை மாதிரி, செழுமையான தாமரை. தாமரை மலர் தானே, தாமரை அடி தானே, அப்படி தான் சொல்லுவான். அவனுடைய முகம் தாமரை, அவனுடைய கண் தாமரை, அவனுடைய கை தாமரை, அவனுடைய கால் தாமரை, எல்லாமே தாமரை தானே. அதனால் தாமரை மலர் போன்ற உன்னுடைய சேவடியை சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியருடன் போயினர். பழுத்த மனத்து அடியர்னால் மனம் ரொம்ப பழுத்து இருக்கணும், பக்குவப்பட்டுருக்கணும். பழுத்த மனம், ரொம்ப பழுத்த பேசுகிறா அவர் அப்படிங்கிறான்ல. அதனால் பழுத்த மனத்து, மனமே பழுத்து போனது. அதனால் படுத்த மனத்து அடியருடன், பக்குவப்பட்ட அந்த அடியருடன் போயினர். எல்லாரும் பக்குவப்பட்டவர்களாம் போயிட்டாங்க. உன்னுடைய அடியர்களோட உன்னோட போயிட்டா, நீ நான் அவங்களோட போயிட்டா. யான் பாவியேங்கிறாரு. அவங்களோட நான் சேரல, ஏன்னா அவ்வளவு பக்குவம் எனக்கு கிடையாது. யான் பாவியேன், புழுக்கனுடைய புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கு மனத்தடியன். அவங்கள்லாம் பழுத்த மனம், நான் அழுக்கு மனம். 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா? அதான் இந்த பொறாமை, ஆணவம், கண்மம், மாயை, இதெல்லாம் உள்ளதை இந்த அழுக்கு மனம். அது உடம்பு மனத்தில் உள்ள அழுக்கு.
மனத்தில் உள்ள அழுக்கு போகாது சாமானியமாக. உடம்புல இருக்க அழுக்கு சோப்பு போட்டு நம்ம குளித்து ஏதோ தேய்ச்சி காலையில் இருக்கா சாயங்காலம் இருக்கா குளித்து எந்த பண்ணி கொஞ்சம் உடம்புல இருக்க அழுக்க போய்க்கலாம், மனசில் இருக்க அழுக்க போக்க முடியாது. அதான் வள்ளுவர் சொன்னார், மனசுக்கு என்னடா அழுக்குன்னா அப்போ எந்த விதமான பொறாமையும் இல்லாமல் இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும், மாசு இல்லாமல் இருக்கணும். அதான் அப்படின்னு சொல்லுவார் அவர். அப்படி அழுக்கு மனத்தை அடியேன், ரொம்ப அழுக்கு மனம் எனக்கு. அப்போ அழுக்கு மனம் உள்ளவன் எதுலையும் ஜெயிக்க முடியாது. அவங்களாம் பழுத்த மனம் அடியார்கள். அதனால் உங்கள்கிட்ட வந்துட்டா நான் அங்கே வர முடியல. என்ன காரணம்? புழுக்கனுடைய புன்குரம்பை. முதலாவது என் உடம்பு புழு பிடிக்கிற உடம்பு பூரா புழு தானே. செத்து போயிட்டா 3ஆவது நாள் பார்த்தா அவ்வளோதான். அதனால் புழுக்கனுடைய புன்குரம்பை, ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லாது சும்மா காஞ்சி போனது குரம்பு. பொருளா கல்வி ஞானமில்லா, கல்வியும் கிடையாது ஞானமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது என்கிட்ட. உடம்பும் சரியில்லை, அப்புறம் கல்வியும் இல்லை, மனமும் சரியில்லை, அழுக்கு மனம். அதனால் அடியேன் நான் இதான் என் சொத்து. என்கிட்ட இருக்க சொத்து என்ன? புழு பிடிக்கிற உடம்பு, அப்புறம் கல்வி ஞானம் கிடையாது, அஞ்ஞானம், அதுக்கப்புறம் அழுக்கு மனம். இதுதான் என் சொத்து. இப்போ நான் எங்கே போகிறது? என்னை யார் சேர்த்துக்குவா? என்னால் என்ன பண்ண முடியும்? வாட் இஸ் மை கெப்பாசிட்டி? ஒன்றும் கிடையாது. அழுக்கு மனத்தடியே உடையாய், நீ தான் எல்லாம் வச்சுருக்கேன், நீ தான் உடையாயின்னு அர்த்தம். எல்லாம் உடையார் முன் ஏக்கற்றும் கட்டார்னு சொல்லுவேன். உடையார்னா எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ உடையார்னு ஒரு இனம் இருக்குது பாருங்கள், அவங்களாம் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காங்க. ராஜராஜேஸ்வரர் உடையார்னு நான் சொல்கிறேன். ராஜராஜேஸ்வர சோழனே அவனுக்கு இன்னொரு பேர் ராஜராஜேஸ்வரர் உடையாருங்கிற, தெரியுதா? ஏன்னா அவ்வளோ உடையவனாக இருந்தேன். எல்லாம் உடையவனுக்கு தான் உடையார்னு பேர். அப்போ நீ உடையாய், உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது, எங்கள்ட ஒன்றும் கிடையாது, நான் வெறும் ஆள். அப்போ என்ன பண்ணுறது? உடையாய் உன் அடைக்கலமே. நான் இப்போ என்ன செஞ்சேன்? நான் உங்களை வந்து காலில் விழுந்தேன். அடைக்கலம்னா காலில் விழுந்துடணும், காலில் விழுந்து கும்பிட்டுருணும். அடைக்கலமே உடையாய், நான் எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. எங்கள்கிட்ட என்ன இருக்குது? 3 சொத்து இருக்குது. இந்த உடம்பு இருக்குது, அது புழு பிடிக்கும். அப்புறம் கல்வி ஞானம் இல்லை. 3வது அழுக்கு மனம். இதுதான் எங்கிட்ட இருக்குது. அதனால் படுத்த மனம் உடையவெல்லாம் உங்கள்கிட்ட வந்துட்டா நான் உங்கள்கிட்ட வரல. அதனால் நான் உன்னை அடைக்கலமாக அப்பொழுது அடைகிறேன். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே, அரா பூண்பவனே, பொங்கு கங்கை சடை செருப்பவனே, என் திருவருளால் என் பிறவியை வேறு அறுப்பவனே, உடைய அடியேனும் அடைக்கலமே. நான் உங்கள்கிட்ட அடைக்கலமாக இருக்கேன். என்ன காரணம்? வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை. நான் என்ன செஞ்சாலும் வெறுப்பு. சில பேர் வீட்டில் ஒருத்தர் பிடிக்காமல் இருந்தால் ஒருத்தர் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. கைவட்டா குற்றம், கால் வட்டா குற்றம்னு சொல்ல பாருங்க. காரணம் என்னென்னா வெறுப்பனவே செய்யும், பிடிக்காது. உண்மையிலே நல்லது செஞ்சாலும் பிடிக்காது, கெட்டது செஞ்சாலும் பிடிக்காது. ஏன்னா வெறுப்பு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அது நல்லது கெட்டது தெரியாது. அது மாதிரி பொறாமை வந்துருச்சுன்னு வச்சுங்க, பிறருடைய திறமை நமக்கு தெரியாமல் போயிடும். பொறாமை வந்தால் நம்ம திறமையை தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ நல்லா என்ன பேசுகிறாரு? பொறாமை அபாரமாக பேசுகிறாரு. ஏமே பொறாமை இல்லாத இந்த பொறாமை இருக்கிறவன் என்ன செய்வாங்க? இவர் என்னையே பேசினது தான் பேசுகிறாருமே, எதாவது ஒன்று சொல்லுவேன். காரணம் என்ன? பொறாமை. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையினை. நான் வெறுக்கிறாப்பெல்லாம் செய்வேன், அது என்னுடைய சிறுமை, எனக்கே தெரியுது அது சிறுமைன்னு. பெருமைன்னு ஒன்று இருக்குது, அது என்னால் செய்ய முடியலை, ஏன்னா எனக்கு தெரியாது. அது எல்லோரும் விரும்பக்கூடியதான் செய்யணும், அப்படி என்னால் செய்ய முடியல. எல்லாம் நான் என்ன செஞ்சாலும் வெறுக்கிறாங்க, எனக்கு அதான் தெரியுது. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை, அது சிறுமைன்னு எனக்கே தெரியுது. பார்த்தீங்களா? பிற வெறுக்க முடியாத காரியத்தை செஞ்சால் அது எனக்கு சிறுமைன்னு எனக்கே தெரியுது. நின் பெருமையினால் பொறுப்பவனே. அப்போ அதை பொறுக்கிறதுக்கு ஒரு பெருமை வேணும், ஒரு மெஜஸ்டிக்காக இருக்கணும். அதுக்கு பெருமை ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்கணும். அப்படி பொறுக்கக்கூடியவங்க ரொம்ப குறைச்ச, அதுக்கு ரொம்ப பெருமை உள்ளவர். மகாத்மா காந்தி அதெல்லாம் எவ்வளோ பேரை பொறுத்துக்கிட்டு இருக்காருங்க. அப்படி சரித்திரத்தை படித்தா எவ்வளவோ பேரை பொறுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அண்ணன் தெரசா பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்தம்மா கல்கத்தாவில் அது பள்ளிக்கூடம் கட்டேன்னு போய் நன்கூடம் அடித்தான் அவர்கிட்ட. அவன் துப்புனானான், காரி துப்புனானான், முகத்திலே துப்புனானான். அதை தொடச்சிவிட்டு, இது நீ எனக்கு தந்தது, என் பள்ளிக்கூடத்துக்கு நீ எதாவது ஆரம்பிச்சாது, எனக்கு நீ தந்தது, அதை நான் ஏற்றுக்கிட்டேன்,
அப்படின்னு தொடச்சிக்கிட்டு என் பள்ளிக்கூடத்துக்கு எதாவது அவன் ஆச்சரியப்பட்டு போனானா, உடனே அப்படியாம்மா இவ்வளோ துப்புற, நீ அப்பவும் பொறுமையாக இருக்கிறிய, நீ பெருமைக்குரியவன் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தானாங்க அந்த அம்மா வாழ்க்கை. மகாத்மா காந்தி அது மாதிரி எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கிறாரு. அதெல்லாம் அப்படி வாழ்க்கை வரலாறு படித்தா தான் நமக்கு தெரியும். அப்படி விற்பனவே செய்யும் நான், அதை நீ பொறுக்கிற, அது காரணம் உன்னுடைய பெருமை, தெரியுதா? உன்னுடைய பெருமையினால் தான் நீ என்ன பொறுக்கிற. பெருமையினால் பொறுப்பவனே, அறா பூண்பவனே. நீ எதை பூண்டிருக்க? பாம்பை பூண்டிருக்க. எவனா பாம்பை தொடுவானா? பாம்புக்கிட்ட போவானா? பாம்புனால ஓடி போயிடுவேன். அதை நீ பூண்டிருக்க. அதனால் உனக்கு இந்த பெருமை ரொம்ப அதிகம். ஏன்னா பாம்பையே நீ தூக்கி கழுத்தில் விட்டுருக்கானா, உனக்கு பெருமை அதிகம். பொங்கு கங்கை சடை செருப்பவனே. கங்கை அங்கேருந்து மீறிக்கிட்டு வந்துச்சு, சீறிக்கிட்டு வந்துச்சு, அதை தலையில் வச்சு பிடிச்சியே, தலையில் நிறுத்தினி அதை. அதனால் கங்கையே நீ நிறுத்தின, மேலேருந்து வந்த கங்கையை உன் தலையில் நிறுத்தினிய. பாம்பை கழுத்தில் ஓட்ட, கங்கையை தலையில் ஓட்ட, எவ்வளோ பெரிய காரியம். பாம்பை எவனா கழுத்தில் போட்டுக்கோனா? போட்டுக்க மாட்டேன். அது உன்னுடைய பெருமையை காட்டுகிறது. அதுக்கப்புறம் கங்கை மேலேருந்து வானகங்கை விழுது பகிர்ந்து தவத்தினால அதை நீ சடையில் நிறுத்தினிய, சடை செருப்பவனே. அதெல்லாம் உன்னுடைய பெருமையை காட்டுகிறது. நின் திருவருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனே. அதனால் உனக்கு திருவருள், எனக்கு நீ திருவருள் காட்டுற. என் பிறவியை வேர் அறுப்பவனே, வேரோடு அறுக்கிறியல. இதுதான் முக்கியம். இந்த வரியில் இந்த வரி தான் முக்கியம். இதுதான் பாட்டு பூரா, இந்த பதிகம் பூரா, இந்த திருவாசகம் பூரா அதான் என்ன, என் பிறவியை வேர் அறுப்பவனே. பிறப்பறுக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க சிவபுராணம், அதான் முன்னுரை. பிறப்பறுக்கணும், என் பிறவியை வேர் அறுப்பவனே. கடைசியாக வேரோடும் வேரடி மண்ணோடும்ப அப்படியே அறுத்தெடுத்துறிய. உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே, நான் உனக்கு அடைக்கலமாக வந்துட்டேன். பெரும்பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான். சதுரப் பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான். மலரோன் நெடுமால் அறியாமல் நின்ற அரும்பெருமான். உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. நீ பெருமைக்குரியவன் அப்படின்னு சொல்கிற முத பாடல. பெருமைக்குரியவன்னா நீ எப்படியெல்லாம் பெருமைக்குரியவன்? பெருமான்னா பெருமைக்குரியவன் அர்த்தம். பெருமைக்குரியவன்கிறதுக்கு உரிய சொல்லு பெருமான், தெரியுது? அதான் சிவபெருமான்னு சொல்கிறோம்ல, சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். சிவத்துக்கு அவன் தான் பெரியவன், அதான் அர்த்தம். சிவபெருமான்னா சிவத்திற்கே பெரியவன் அவன். அது மாதிரி பெரும்பெருமான், நீ தான் பெரிய பெருமான். சும்மாவே பெருமான்னு சொன்னாலே போதும். அது ஒருத்தன் பேரை மாற்றிட்டு வரணும்னு சொன்னேன். பெருமாள்னு பேர் வச்சுருந்தேன். நல்லடா மாற்றிட்டு வாடானேன். ஒரு வாரம் லீவ் கேட்டேன், செத்தான்னு போனேன். ஒரு வாரம் கழிச்சு முதலாளி கேட்டார், ஏன்டா பேரை மாற்றிட்டியா? மாற்றிட்டேன். என்னடா பேருனேன்? பெரிய பெருமாள்னேன். பெருமாள்னா என்ன பேர் வச்சுருக்கா? பெரிய பெருமாள்னேன். அது மாதிரி நான் அப்படித்தான் சிந்தனை வரும், வேறு மாற்றவே தெரியாது. அது மாதிரி என்ன பெருமான்னு சொன்னால் நீ பெருமை உடையவன், அப்போ நீ பெரும்பெருமான். அதை பெருமையாக சொல்ல, நீ பெரும்பெருமான். பெருமானாலே அதானே நடு சென்டருங்கிறேன். நடு சென்டர்னா என்ன? நடுனாலும் சென்டர்னாலும் ஒன்று தானே. ஷாப்பு கடைங்கிறேன், ஷாப்புனாலும் கடையினாலும் ஒன்று தானே. அதனால் எனக்கு என்ன, நான் பெருமான்னு உன்னை என்ன பெருமையாக சொல்லணும்? நீ ரொம்ப பெருமைக்குரியவன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீ பெரும்பெருமான். எப்படி பார்த்தீங்களா இயற்கையாக சொல்ல, நீ பெரும்பெருமான். என் பிறவியை வேறறுத்து பெரும்பிச்சு தரும் பெருமான். அடுத்தாப்புல தரும் பெருமான் என்ன, என் பிறவியே அறுத்துவிட்டு என்ன என்னை பிச்சையில் பெரும்பிச்சுன்னா பிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். என்னை அப்படியே பிச்சுட்ட அப்படின்னு ஒரு அர்த்தம். என்னுடைய கஷ்டங்களையெல்லாம் பிக்கிறான்னு அர்த்தம். பெரும்பிச்சு என்ன பைத்தியம் ஆக்குற, அப்படி பல பொருள் சொல்லலாம். பெரும்பிச்சு தரும் பெருமான். சதுரப்பெருமான், ரொம்ப அறிவாளி நீ. ஞானப்பெருமான், நீ ஞானத்தில் பெருமான். என் மனத்தினுள்ளே வரும் பெருமான். நீ அது மாதிரி எங்கெங்கேயோ பெருமான். என் மனசு கூட கூப்பிட்டா வர்றியே நீ. என் மனத்தினுள்ளே வரும் பெருமான். அந்த இடம் ரொம்ப முக்கியம், தெரியுதா? நம்ம சாமியை நினச்சா வரணும், உங்களை மனசுக்குள்ளே வரணும். என் மனத்தினுள்ளே வரும் பெருமான். மலரோன் நெடுமால் அறியாமல் நின்ற அரும்பெருமான். மலரோன்னா பிரம்மா, நெடுமால்னா திருமால். ரெண்டு பேருக்கும் நீ தெரியாமல் நின்னியே அரும்பெருமான். அவர்களால் காண முடியாத அரியவன் நீ, காணக்கரியவன் அரும்பெருமான். உடையாய் அடியேனும் அடைக்கலமே. நீ எல்லாம் உங்களோட தாப்பா இருக்குது. நான் உனக்கு அடைக்கலப்பா. நான் ஹீரோ, நீ ஹீரோ. அதனால் நான் உன்னுடைய அடைக்கலம். பாருங்கள், பெரும்பெருமான், அப்புறம் தரும்பெருமான், வரும்பெருமான், அரும்பெருமான் எல்லாம் வந்தேன். பொழிகின்ற துன்பப் புயல் வெள்ளத்தில் நின் கடல் புனை கொண்டு இடிகின்ற அன்பர்கள் ஏறினர் வான். துன்பப் புயல்
அது பொழியுதுங்க. மழை பொழியுது. இப்போ காலைல மழை பொழிஞ்சு வருங்க, அது மாதிரி மழை பொழியுது. அது மாதிரி துன்பப் புயல், ஒரு பக்கம் புயல், ஒரு பக்கம் துன்பம், அப்படி துயரம், வெள்ளம் எல்லாமே சேர்ந்துக்கிருச்சு. அந்த புயல் வெள்ளத்தில் எது துயரம் ஆகிய புயல், துன்பமாகிய வெள்ளம், அதில் நம்ம கரையேறணும் அந்த வெள்ளத்தில். அப்போ அதுக்கு ஒரு படகு வேணும். நின் கடல் புனை கொண்டுனார், உன்னுடைய திருவடியையே நான் தெப்பமாக கொண்டு இடுகின்ற அன்பர்கள். அதில் ஏறி உட்காந்து போகிறவங்க ஏறினர் வான், அவங்கெல்லாம் வானலோகத்துக்கு வந்துட்டாங்க. அந்த பக்கம் பக்குவம் அடைந்தவர்கள், நம்ம பழமடியார்கள்னு சொன்ன பாருங்க, அவங்கெல்லாம் எவ்வளவோ துன்பங்கள் இருந்தாலும், துயர வெள்ளங்கள் இருந்தாலும், அதில் உன்னுடைய திருவடியே பிடிச்சிக்கிட்டு தெப்பமாக பிடிச்சிக்கிட்டு அதில் ஏறி வந்துட்டா. எங்கே மேலுலகத்துக்கு வந்துட்டா, அங்கே வீட்டு பேருக்கு வந்துட்டா. நான் எப்படி சொன்னேன், யான் இடர்கடல்வாய் சுழி சென்று, அவங்கெல்லாம் உன்னுடைய தெப்பமாகி காலை பிடிச்சிக்கிட்டு ஏறிட்டா. நான் சுழியில் போய் மாட்டிக்கிட்டேன். வெள்ளத்தில் சுழி இருக்கு பாருங்க, சுழலில் மாட்டிக்கிட்டால் தப்பிக்க முடியாது. வெள்ளத்தில் தப்பிக்கலாம். அந்த படகே போய் சுழியில் மாட்டிக்கிடுச்சுன்னா தூக்கி அடிச்சிடும், இறந்து போயிடுவாங்க. நான் என்ன செஞ்சேன், இடர்கடல்வாய் சுழி சென்று சொல்கிறாள், டே இவனுக்கு சுழி சரியில்லைடா அப்படின்பா. பார்த்துருக்கீங்களா? இவனுக்கு சுழி சரியில்லை. எல்லோரும் தண்ணியில் நீந்துறான், இவன் அந்த சுழியில் போய் மாட்டிக்குவேன். அதுதான் சுழி சரியில்லைங்கிறது. சுழல் இருக்குது பாருங்கள், சுழல் தூக்கி அடிச்சிடும் ஆரையன். சுழி சென்று இடர்கடல் வாய், இந்த துன்ப சுழியில் போய் மாட்டிக்கிட்டு, மாதர் திரைப்புற காமச்சுரவெறிய, அது என்னெல்லாம் அடிக்குது, மாதர் திரைப்புற, அந்த பெரிய அலை அடிக்குது. அது என்ன, பெண்கள் என்ற அலை, காம அலை. அப்புறம் காமச்சுரவெறிய, சுறாமீன், காமச்சுரவு சரிதா. மாதர் திரைப்புற, மாதர்கள் என்ற பெண்கள் என்ற அந்த அலை அடிக்க, காமமாகிய சுறாமீன் என்னை வந்து அடிக்க, அழிகின்றனன். நான் என்னாச்சு, இந்த ரெண்டுக்கு நடுவில் வாகப்பட்டு கொண்டு நான் அழிகிறேன். இதாங்க பாட்டு பூரா, இதான் பாட்டு பூரா, பதிகம் பூரா. உடையாய் அடியேனும் அடைக்கலம். ஏன் உங்களோட அடைக்கலமாக வந்தேன், ஏன்னா இப்படி சுழியில் மாட்டிக்கிட்டேன், இதை விட்டு வெளியில் வர முடியாது. ஆனால் நீ பெரும்பிச்சு தரும்பெருமான், வரும்பெருமான், அரும்பெருமான், அதனால் உன்னிடத்தில் நான் அடைக்கலமாக வந்தேன். சுருள்புரி கூடையர் சூழலில் பட்டு உன் திறம் மறந்திங்கு இருள்புரி யாக்கையிலே கிடந்து எய்த்தனன். சுருள்புரி கூடையர் பெண்கள், அவங்களுடைய அந்த கண் பார்வை, அந்த நடவடிக்கை, அதுகளெல்லாம் மாட்டிக்கிட்டு, உன் திறம் மறந்திங்கு, உன்னுடைய திறம் எனக்கு தெரியல, அவங்க திறம் தான் எனக்கு தெரியுது, தெரியுதா? உன் திறம் தெரியல, மறந்து எங்கு இருள்புரி யாக்கையிலே கிடந்து எய்த்தனன். யாக்கை இருக்க, இது இருட்டு தான். இந்த யாக்கை உடம்பு இருக்க மனித வாழ்க்கை, இது பூரா இருட்டு. நம்ம இருட்டு தான் கிடக்கும். ஆனால் இருட்டு நம்மளால் லைட்டுகளை போட்டுக்கிறோம். இது இந்த கண் தெரிகிற வரைக்கும் தானே இந்த லைட்டு. கண் தெரியலைன்னா திருவிக்கெல்லாம் கடைசி காலம் கண்ணே தெரியல. அவருக்கு ரொம்ப கஷ்டம். நல்ல சேவை செஞ்சவர், நல்ல எழுத்தாளர், பேச்சாளர், ரொம்ப தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், தொழிற்சங்க தலைவர். இவ்வளவு இருந்தும் கடைசி காலம் அவர்கிட்ட கையில் காசு இல்லை, வாடகை வீட்டில் குடியிருந்தார், கண்ணு தெரியாது. வாடகை வீட்டுக்காரன் வாடகை வீட்டை விட்டு கிளப்பிட்டேன். அவர் அந்த வீட்டில் இருந்தாலும் இந்தந்த இடத்துல இந்தந்த சாமான் இருக்குதுன்னு தெரியும் அவருக்கு, அது கூட வாழலாம். கண் தெரியாத காலத்தில் வேறு வீட்டுக்கு குடி போய் ரொம்ப சிரமப்பட்டார். அதைத்தான் சொல்கிறேன், இருள்புரி யாக்கையிலே கிடந்து எய்த்தனன். இந்த யாக்கை இருக்கே, யாக்கையும் இருட்டாக இருக்குது, யாக்கை இருக்கிற இடமும் இருட்டாக இருக்குது. இந்த உடம்பே இருட்டு, இந்த வாழ்க்கையே இருட்டு, இதில் கிடந்து எய்த்து போனேன். மைத்தடங்கன் வெருள்புரி மானன்ன நோக்குதன் பங்க. நல்ல மானன்ன நோக்கி பார்வதி, அவளை பங்கிலே வைத்திரு போனே, ஒரு பங்கிலே. விண்ணோர் பெருமா அருள் புரியாய், நீ விண்ணவர்களுக்கெல்லாம் தலைவன், அருள் புரியாய் நீ, நான் சாதாரணம், அருள் புரியாய் அடியேன் உன் அடைக்கலமே. மாலைமை பாவிய கண்ணியர் வன்மத்திலை உடைந்து, இந்த பெண்கள் இருக்காங்களே அவங்களுடைய கண், அந்த பார்வை, அதில் நான் மனசே உடைஞ்சு போனேன். தாழியை பாவு தயிர் போல் தளர்ந்தேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன், தாழியை பாவு தயிர் போல் உடைந்தேன். தாழியில் இருக்க தயிர் இருக்க, அந்த மொத்த போட்டோன்னு எப்படி உடையுது, அது உடஞ்சோடனே அது எப்படி உடையுதோ அது மாதிரி நான் மனமுடைந்து கிடக்கிறேன், தளர்ந்து கிடக்கிறேன். தடமலர்த்தாள் வாடி எப்போது வந்து என்னால் வணங்குவன். உன்னுடைய திருவடிகளை நான் எப்போ வந்து வணங்க போகிறேன். வல்வினையேன் ஆழி அப்பா உடையாய், வல்வினையேன், நான் ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவேன், மோசமான வினைகளை உடையவேன். ஆழி அப்பா உடைய கடல் போன்ற தலைவனே, அடியேன் உன் அடைக்கலமே.
மின்கணினான் உடங்கும் இது இந்த பதிகம் பூரா இந்த காமத்தை பற்றி தான் பேசியிருக்கிறாரு. மின்கணினான் உடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு, இந்த பெண்கள் தாசி பெண்கள் இருக்காங்களே அவங்களுடைய வெகுளி வலையில் அகப்பட்டு புண்கலனாய் புரள்வேனை. எனக்கு நல்ல கண் இல்லை, புண்கண்டேனா, எனக்கு கண் தெரியாது. கண் தெரிஞ்சால் அதெல்லாம் போய் மாட்டிக்க மாட்டேன். கண் தெரிஞ்சவன் மாட்டிக்க மாட்டேன். தெரியுதா? புண்கலனாய் புரள்வேனை, அதில் போய் புரள்றேன். புரளாமல் புகுந்தருளி என் கணிலே அமுது ஊறி. நான் அதில் புகுந்து புரள்றேன் இந்த காமத்தில். நீ என்ன செய்கிற? அது கூட வந்துட்ட. எனக்கு என்னை பிடிக்கிறதுக்கு அங்கேயே வந்துட்டியே, என்னை காப்பாற்றுறதுக்கு. எங்கே நான் போகக்கூடாதோ அங்கெல்லாம் போய் கடந்து புரள்றேன். நீ என்ன செஞ்ச? புரளாமல் புகுந்தருளி. நான் அங்கே புரளப்படாங்கிறக்கா நீ புகுந்த. தெரியுதா? நான் ஒரு நாள் ஒரு கடைக்கு போனீங்க சாமான் வாங்குறக்கா, புஸ்தக கடைன்னு எழுதி சொல்லிடுறேன். சரி புஸ்தகம் வாங்க ஒன்று போனால் அங்கே நடுவில் ஒரு டேபிள் போட்டுக்கு சுற்றி 4 பேர் உட்காந்துருக்கேன். அவன் பாட்டில் வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நான் கோபம். ஏண்டா என்ன புஸ்தக கடையா, ஏண்டா கல் கடையான்னு கேட்டேன். சார் என்ன சார் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, ஆமாப்பா புஸ்தக கடையில் உட்காந்து குடிக்கலாமாடா அப்படின்னு. சார் இது என் கடை சார், இது என் சொந்த கடை, அதனால் நான் இங்கே குடிக்கிறேன் அப்படின்னா. உன் கடையாக இருக்கலாம், அப்போ வெளியில் புஸ்தக கடை ஞாபகம் போட்டிருக்கேன், அதை எடுத்துரு கல் கடைன்னு போடு, அதுக்குள்ளே வருவேன். இப்போ புஸ்தக கடைன்னு போட்டேன்னா நான் புஸ்தகம் வாங்க வந்தேன், நீங்கள் கல் குடிச்சிக்கிட்டு இருக்கிற, மது இருந்துக்கிட்டு இருக்க, இது செய்யக்கூடாது. ஏன் சார் எங்கள் செலவில் எங்கள் இடத்துல நாங்கள் குடிக்கிறோம், நீ நல்லா குடியப்பா, நீ குடி, நான் வேண்டாம். ஆனால் போர்டை மாற்றிடு, போர்டை மாற்றிட்டேன்னா நான் வரமாட்டேன்ல. நீ இப்போ போர்டு புஸ்தக கடையில் போட்டால் வந்துட்டேன், நான் இப்போ திரும்பி போகிறேன்னு வச்சுக்க, 4 பேர் என்ன இவரும் குடிப்பார் ஒரு பண்ணால் நினைக்க மாட்டானா அப்படின்னு கேட்டேன். ஏன் இல்லை இதுக்குள்ளேருந்து வர்றாரு, அப்போ இவரும் குடிப்பார் போட்டுருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். நான் குடிக்க மாட்டேன்னு உலகத்துக்கு தெரியும். ஆனால் ஒருத்தர் அதை பார்த்தான்னா டே இல்லை இவர் இதுக்குள்ளேருந்து வர்றாரா, அப்போ அவர் குடிப்பார் போட்டிருக்கு அப்படின்னு நினைப்பான்ல. அதனால் சொன்னேன், நீங்கள் சில விஷயங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இடத்த பொறுத்தேன், இடம் பொருள் ஏவல்னு சொன்ன பாருங்க. அதனால் நான் ஒரு தவறான இடத்துக்குள்ளே புகுந்து புரள்றேன், நீ அங்கே வரக்கூடாது, ஆனால் வந்தியே, அது அவனுடைய பெருமை இல்லையா? அது என்னுடைய சிறுமை. அந்த இடத்துக்கு நீ வந்தது உன்னுடைய பெருமை. அதனால் புரளாமல் புகுந்து அருளி என் கணிலே அமுது ஊறி. நான் புண்கண் என்று முதல் வரி என்ன சொல்கிறாரு, நான் புண்கண்ணாரு. அது ஒன்றுத்துக்கு பிரயோஜனமில்லை, என்னுடைய பார்வையே சரியில்லை, புண்கணனா. அப்படி இருந்த எனக்கு என் கண்ணிலே அமுது ஊறி. அந்த புண்கண்ணில் நீ என்ன செஞ்ச? அமுது ஊற வச்சுட்டியே. அதில் என்ன விஷமெல்லாம் இருந்துச்சு, அதில் இந்த கண்ணில் விஷம் இருந்துச்சு, திருஷ்டி விடம்னு சொல்கிற மாதிரிங்க விஷம் இருந்துச்சு. ஆனால் நீ அதை அமுதையில் ஊற வச்சுருக்க. ஏன்? நீ எங்கே வரக்கூடாதோ அங்கே வந்த, நான் எங்கே புரளக்கூடாதோ அங்கே புரண்டுக்கிட்டு இருக்கேன். நீ அங்கே வந்து என்ன மாற்றினியே, என் கண்ணையே மாற்றிட்டியே. என் கண் புண்கண்ணாக இருந்துச்சு, அது என் கண்ணிலே அமுது ஊறுகிற கண்ணாக நீ மாற்றினியே. தித்தித்து என் பிழைக்கு இறங்கும். நீ சந்தோஷமா என்னுடைய பிழைக்கு நீ இறங்குகிறாயே. ஐயோ பாவம்னு நினைச்சு, ஐயோ பாவம்னு இத்தனை பேர் சொல்லுவேன், நீ ஒருத்தன் தான் சொல்கிற. பிழைக்கு இறங்கும் அங்கணனை உடையாய். அங்கணனை அழகான கண்ணை உடையவன் நீந்த. நான் புண்கண், அது என் கண்ணை நீ மாற்றின. ஆனால் நீ யார்? அங்கணன். அங்கணன் என்ன? அழகான கண்களை உடையவன். அடியே உன் அடைக்கலமே, உன்னுடைய அடைக்கலமாக நான் இருக்கிறேன். மாவடு வகிர் அன்ன கண்ணி பங்கா. மாவடுனா சின்ன மாவடு இருக்குது பாருங்கள், அந்த மாவடுவை அப்படி பிளந்தோம்னா எப்படி இருக்கும், அதான் நம்ம கண். அந்த கண்ணை மாவடு இந்த இவ்வளோ பெரிய மாவடு இருக்கணும், அந்த வடுவை அப்படி பிளக்கணும். மாவடு பிளந்தன்ன கண்ணுன்னு சொல்லுவேன். அதை அப்படி பிளந்தா அந்த கண் அந்த திருப்பி பார்த்தா உள்ளே இருக்கு பாருங்கள், உள்ளே ஒரு கொட்டை இருக்கும், வெள்ளையாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா மாவடு மாத்திரம் நம்ம கண் இருக்கும். மாவடு. அங்கே ஒரு தடவை நானும் சிங்காரவெளியிலனும் கும்பகோணத்துக்கு போயிருந்தோம், மீட்டிங்கு போயிட்டு வர்றபோது அங்கேருந்து ஒரு பை நிறைய வடு வாங்கிட்டு வந்தோம். அங்கே கும்பகோணத்தில் வடு ரொம்ப நல்லாயிருக்கும், புறமாகவும் இருக்கும். கும்பகோணத்துலேருந்து வடு வாங்கிட்டு வந்தோம். வந்தோடனே அது என்ன அப்படின்னா, இது வடுவா வடுவா கும்பகோணம் வடுவாடா. ஆமாம், நாங்கள் வாங்கி வந்ததுக்கு நீங்கள் எங்களை வடுவான்னு சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னேன். என்னால் இந்த வடுன்னு வந்தாலே எனக்கு அந்த ஞாபகம், அதெல்லாம் நடந்து 40 வருஷம் ஆச்சு. ஆனால் அவர் சொன்னார், செத்தாய நம்ம வடு வாங்கி வந்ததுக்கு வடுவான்னு பட்டம் வாங்கி வேண்டியது அப்படி. அதனால் மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா. மாவடுவை அப்படி வகிர்னா பிளக்கிறது, மாவடுவை பிளந்ததென்ற அது போன்ற கண்களை உடைய பார்வதியினுடைய பங்கனே,
நின் மலரடிக்கே கூவிடுவாய். நீ என்ன செய்வ? உன் மலரடிக்கே உங்களோட வரும்படியாக நீ கூவுற. இந்த வீதியில் கார் போகுது, கார்லாம் உருளைக்கிழங்கு விளவு, தக்காளி விளவு, வெங்காயம் விலை கூவுறாம இருங்க, அதான் கூவுறது. கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய். நீ என்னை கோஞ்சுவ, என்ன கும்பியிலேயும் போடுவ. கும்பினா நரகம், நரகத்துலேயும் போடுவ. நின் குறிப்பறியேன், நின் குறிப்பறியேன். நீ என்னை எது கூப்பிட்ற அப்படிங்கிற எனக்கு உன்னுடைய குறிப்பு, எனக்கு அதான் திருவிழா குறிப்பு. குறிப்பறியேன் பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்ததுள்ளம். இந்த தறி இருக்குது பாருங்கள், தறியில் ஒரு குழல் போயிட்டு போயிட்டு வரும். இப்படி இருந்தால் பா, இப்படி இருந்தால் ஊடு. அந்த நூல் இருக்கே, நூல் இப்படி இருக்கும், இப்படி இருந்தால் பா, இப்படி இருக்கும், அதுக்கு ஊடுன்னு பேர். பாவும் ஊடுமா இருக்குது. அதுக்கு நடுவில் போயிட்டா சேர்க்கல, இணைக்குது. பாவையும் ஊடையும் இணைக்குது. அப்படியுமே அங்கே போவோம், அப்படியுமே அப்படி போவோம். அது கூட எப்படியுமே கிட்டு 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 பார்த்தா ஒரு அடிக்கு நெஞ்சிருக்காங்க கொஞ்சம் நேரத்தில். அது குறுக்க போயிட்டு வரும். அந்த நூல் தான் எவ்வளோ எளிமையான நூலுங்கிறீங்க. வலிமை இல்லாத நூல். அதுக்கு நடுவில் பாவும் ஊடுமா இருக்கிற போது அதை கால்னால் மிதிச்சுக்கிட்டு அப்படி தள்ளுவேன். அப்படி நான் பார்த்துருக்கேன். திறமைனா என்ன திறமைங்கிறீங்க? கால் மாற்றி மாற்றி தட்டிக்கிட்டே இருப்பேன். கால் கை இப்படி இழுத்துக்கிட்டே இருப்பேன். குழியாக இருப்பேன். அப்படி அது போகிற குழல் இருக்குது பாருங்கள், அது என்னமா போகுது. அந்த குழலை பார்க்கணும். அப்படி சொல்கிறாரு, பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்ததுள்ளம். அந்த குழல் எப்படி என்ன வேகமாக போகுதோ, என்ன வேகமாக போகுதோ அது மாதிரி கறந்துன்னா மறைகிறது. அது போகிறதே தெரியாது. அது இந்த பக்கம் ஒரு வாக்கம் இங்கே போயிடும், இங்கே பார்த்தா இங்கே போயிடும். கறந்து பறந்தது உள்ளம். என்னுடைய உள்ளம் அப்படி இருக்குது. இந்த பக்கம் போகுது, எந்த பக்கம் வருதுன்னு எனக்கு அந்த பாவுக்கும் ஊடுக்கும் நடுவிலே போகிற குழல் எப்படி போகுதோ அப்படி என்னுடைய உள்ளம் போய் கொண்டிருக்கிறது. பறந்து கிடந்த பறந்தது உள்ளம், கறந்து பறந்தது உள்ளம். அப்படி மறைஞ்சு போய் பறந்து கிடக்கிறது இந்த உள்ளம். என்னுடைய உள்ளம் அப்படி கிடக்குது. கடிவேன் உடையாய். நான் நீ என்னை காப்பாற்றலைன்னா, என்னை அடைக்கலமாக ஏற்றுக்கலைன்னா கடிவேன். அது சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக சொல்கிறேன், கெடுவேன். உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பிரிவரியா அன்பர் நின் பொய்களல் தாளினை கீழ். பிரிவரியா அன்பர், உன்னை பிரியாத அன்பர்கள். அதான பல அடியார் நம்ம சொல்கிறோம், பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். பிரிவரியா அன்பர் நின் பொய்களல் தாளினை கீழ். உன்னுடைய அருள் நிறைந்த இந்த கடல் திருவடிகள் இருக்குன்னவே, அந்த திருவடிகளை மறிவரியா செல்வம் பெற்றார். மறிக்க முடியாத செல்வம். மறிவரியானான் தான் மறிக்க முடியாத. ஒருத்தனுக்கு பணம் கொட்டுதுங்க, மறிக்க முடியாது. வெள்ளம் வந்தால் மறிக்க முடியுமா? மறிக்க முடியாது. செல்வம் வந்தாலும் ஒருத்தர் 4000 கோடி 7000 கோடி 10,000 கோடி முடக்கியிருக்காங்கிறேன். 15,000 கோடி 50,000 கோடி 70,000 கோடி என்னன்னே புரியல. பெரிய டாப் 10 போடுறேன், அவனுக்கெல்லாம் என்னன்னா 50 லட்சம் கோடிங்கிறேன், 100 லட்சம் கோடிங்கிறேன். நமக்கு மறிவரியா செல்வம், அது மறிக்க முடியாது. ஒருத்தவங்க வீட்டில் போய் சர்க்கார்லேருந்து இந்த அதிகாரிகள் ஒரு 25 வருஷம் முன்னால் ஒருத்தவங்க வீட்டில் போய் அவன் பணத்தெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கேன், லஞ்சம் வாங்கி ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டில் தேடினாங்க. இந்த சிபிஐ தேடினா எங்கேயும் பணம் ஆகப்பட. அவன் ஒரு பெட்டு படுத்து அவன் மெத்தையெல்லாம் படுப்பானோ. இவங்களுக்கு அங்கே எங்கேயுமே பணம் இல்லையா. இவங்க சந்தேகம் இந்த மெத்தையில் வச்சு தச்சிருப்பானோ. அப்போ மெத்தை எடுத்தால் மெத்தைக்குள்ளே பூரா 1000 அந்த காலத்தில் 1000 ரூபா நோட்டு தான் பெருசு. 1000 நோட்டாக கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்கு உள்ள கட்டி வச்சுருக்கானா உள்ளே. அதுக்கு மேலே துணியை போட்டு அதெல்லாம் படுத்துருக்காமே. எப்படி நோட்டுக்கு மேலே அங்கே படுத்துருக்காமே. நோட்டை தான் படுத்துருக்க இடத்துல மெத்தையிலே வச்சு தச்சு அதிலே சந்தேகப்படுத்தா அங்கே பிரித்தா மெத்தையில் இருக்குது. எடுத்தால் கோடி ரூபா இருக்குது. அவனை கேட்டாங்களா, ஏன்னா அவனுக்கு இந்த பணம் ஏது அப்படின்னாங்களாம். மக்கள் தந்தார்கள் அப்படின்னானா. மக்கள் இவ்வளோ தருவாங்களா? ஏன் தருவாங்களே அப்படின்னானா. மக்கள் தருவா எனக்கு சொன்னானா. அப்படின்னு போனாங்க. சரின்னு கணக்கில் பிரிச்சுட்டு கைட்டு போட்டு போனாங்களா. கூப்பிட்டானா, கூப்பிட்டு இங்கே வாங்க வந்தானா. நீங்கள் அடுத்த வாரம் வாங்க, இப்படி பணம் இங்கே இருக்கும்னானா. அடுத்த வாரம் வாங்க, இவ்வளோ பணம் இங்கே இருக்குது அப்படின்னானா. தைரியமாக அவங்க பெரிய அதிகாரிகள் சிபிஐ. அது எப்படி உனக்கு அவ்வளோ பணம் இருக்கணும்? அதுவும் மக்கள் தருவார்கள் நானா. அதான் மறிவரியா செல்வம். இதுக்கு பேர் என்ன? மறிவரியா செல்வம். புரியுதா? அது அவன் சொல்கிற அளவுக்கு பணம் வருதுன்னா அடுத்த வாரம் வாங்க, இப்படி பணம் இங்கே இருக்கும்னானா. எப்படிடா நானா? அதுவும் மக்கள் தருவார்கள். அப்போ
பணம் வர்றவனுக்கு வருதுங்க, இல்லாதவன் தான் கஷ்டப்படுறான். நோடி வர்றவனுக்கு பணம் கொட்டிக்கிட்டு இருக்கு, தெரியுதா? கொட்டுதுங்கிறது ரொம்ப மறி வரியா செல்லும், மறிக்க முடியாதுங்க, மறிக்க முடியாது. ஒரு புகழ் வந்தாலும் மறிக்க முடியாது, செல்வம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் மறிக்க முடியாது, அடுத்தடுத்து கஷ்டமாக வரும். மறிவரியா செல்வம் வந்து பெற்றார். அவங்கெல்லாம் என்ன உங்களோட அப்படி செல்வம் என்ன செல்வம்? உன்னுடைய அருட்செல்வம் தானே. வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோ நெறியறி. ஆனால் நான் எப்படி ஒன்றுத்துக்கு லாயக்கல, 0. ஏன் உன்னை வந்திப்பதோ, உன்னை எப்படி வணங்குறதுன்னு எனக்கு தெரியலையா? இப்போ பெரியவங்க வந்தானாக்க பிள்ளைகளை கையெடுத்து இப்படி கும்பிட சொல்லணும். அது இப்படிங்கும் இப்படிங்கும். சில சாமி கும்பிட போகிறது, சாமியை எப்படி கும்பிட்டு போகிறேன் தெரியுதா? 2 கையும் கும்பிட எப்படி கும்பிடுவேன்? அதனால் அதாவது வெள்ளைக்காரன் ஈஸியாக வணங்குற உன்னை வந்திக்கிறதுனா கீழே விழுந்து வணங்குறது. கீழே விழுந்து உன்னை வந்திப்பதோர் நெறி அறியேன். அது ஒரு நெறி, அதுவே தெரியாது உன்னை எப்படி வணங்குறது. இந்த ராஜாக்கள்லாம் ஒருத்தர் அது ராமாயணத்தில் மாதிரிலாம் சொல்லுவேன். குகன் பரதன் வர்றேன் அண்ணனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அவன் எதுக்காக வர்றான்னு தெரில. ஒருக்காக இந்த காட்டை விட்டு அவனை விரட்டணுங்கிறக்கா படையெடுத்து வராமல் இருக்கும், சந்தேகப்பட்டு வரேன். வர்றபோது எதுக்கு வந்திருக்கான்னு தெரில. இருந்தால் ராஜா, அவன் தான் நாட்டுக்கு ராஜா, இவன் காட்டுக்கு ராஜா, நம்மளோட உயர்ந்துவேன். எப்படி சொல்லணும்? ராஜாவை எப்படி கும்பிடணும்னா இப்படித்தான் கும்பிடணும், தலைக்கு மேலே கூப்பிடணும். தலைக்கு அதான் கூப்புதல்னு பேர். கூப்பு தான் கும்பிடணும், தலைக்கு மேலே கும்பிடணும். இவனுக்கு தலைக்கு மேலே கும்பிட்றதுக்கு பிடிக்கலை, தெரியுதா? அதனால் என்ன பண்ணுறேன், இப்படி கும்பிட்றேன். இது சாதாரணமாக கும்பிடுறது, மார்புக்கு நேராக கையை வச்சு கும்பிட்றேன். அவன் வரதன் பார்த்தானா, இவன் நம்ம அண்ணனால் தம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், அதனால் அவனை நம்ம பெருசாக கும்பிடோம்னு அவன் தலைக்கு மேலே வச்சு கும்பிட்டானான். தலைக்கு மேலே வச்சு கும்பிட்டானா அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சான் குகனுக்கு. இது என்னடா அது, நம்ம சாதாரண கும்பிட அவன் நம்மளை பெருசாக கும்பிட்றான், அவனை எப்படா கும்பிட்றது அப்படிங்க டக்கு கீழே சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டானான். அது அவனை பெருமைப்படுத்துது. ஒருத்தர் பெருமைப்படுத்த முந்திராமத்தில் அப்படி சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டானான். அவன் பரதன் பார்த்தானா, நம்மளை சாஷ்டாங்கமாக கும்பிட்டான், இவன் நம்ம அண்ணனுக்கு தம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், ராமனால் பரிந்துரைக்கப்பட்டவன், அதனால் இவன் இன்னும் பெருமைப்படுத்த அப்படி தூக்கி அணைச்சிக்கிட்டானான். தூக்கி அணைச்சிக்கிறது தான் பெரிய மரியாதை. ஒரு ராஜா இன்னொரு ராஜா கொடுக்குற மரியாதை பெரிய மரியாதை, அதை அவனுக்கு கொடுத்தானான். ராமனும் அணைச்சிக்கிட்டேன், இப்போ பரதனும் அணைச்சிக்கிட்டேன், அந்த பெரிய மரியாதையே கொடுத்தான். அப்படி கொடுக்குற போது அந்த குகன் என்ன செஞ்சானா, இப்படி இந்த தோலை தொட்டு பார்த்தானான். ஏன், இந்த தோல் மேலே தானே எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை ஏற்றிருக்காரு, இந்த பாரத்தை இந்த தோல் தாங்குமா அப்படின்னு தடவி பார்த்தானான். தடவி பார்த்தா பரவாயில்ல, வலிமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டினானே. இதெல்லாம் அந்த ராமாயணத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். அதனால சொல்கிறேன், உன்னை வந்திப்பதோ நெறி அறியேன். ராஜாக்கள் எப்படி ஒருத்தரை கும்பிடுறது அப்படின்னு ஒரு நெறிமுறை இப்போ நான் சொன்னேன். இதே மாதிரி மக்கள் எப்படி கும்பிடணும் அப்படின்னு ஒரு நெறி இருக்குது. நம்ம கோயிலுக்கு போகணும், அந்த கொடிமரத்துக்கிட்ட நிற்கணும், கொடிமரத்துக்கிட்ட நின்று கும்பிடணும், அப்புறம் கீழே விழுந்து அஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடணும், தரிசனம் பண்ணணும், அப்புறம் அப்படி புராரமாக வரணும். புராரமாக உள்ளே போய் ஒவ்வொரு சாமியாக பார்த்து அதுக்குள்ளே பாட்டை பார்த்து கும்பிடணும், கும்பிட்டு வெளியே வரணும், திரும்பி அந்த பலிபீடம் தாண்டி கொடிமரத்துக்கிட்ட நின்று கும்பிடணும், கும்பிட்டு கீழே நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வரணும். அந்த பலிபீடத்துக்கு தாண்டிட்டோம்னா, கொடிமரத்தை தாண்டிட்டோம்னா யாரோடையும் பேசக்கூடாது, யாரையும் மனுஷால கும்பிடக்கூடாது. மனுஷால கடவுளை தான் கும்பிடணும். அதுக்குள்ள பெரிய வரவங்களுக்கு அங்கே கும்பிடக்கூடாது. எவ்வளோ பெரிய விழா வந்தாலும் அங்கே கும்பிடக்கூடாது. ரொம்ப பேர் மீட்டிங் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு கும்பிட்டுருக்கேன். ரொம்ப பேர் மீட்டிங் அங்கே தான் வைக்கிறேன், அப்படி பேரையும் கும்பிட்றேன். கும்பிடவே விடாதுங்க. உன்னை வந்திப்பதோ நெறியறியேன், உன்னை மட்டும்தான் நான் கும்பிடணும், வேறு யாரையும் கோயிலுக்குள்ளே பலிபீடத்தை அந்த கொடி மரத்தை தாண்டியாச்சுன்னா யாரையும் கும்பிடக்கூடாது. உன்னை வந்திப்பதோ நெறியறியேன் நின்னையே அறியேன். ஏன் அந்த நெறி அறியேன்னா, ஒன்னையே எனக்கு தெரியலப்பா, ஒன்றையே தெரியாமல் இவர் தான் காந்தியானே ஒருத்தன், இவர் தான் மகாத்மா காந்தியை, இவர் தான் காந்தியா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறேன். நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன்னு. ஏன் அறியன்னா ஒன்று அறியறக்குள்ள அறிவு எனக்கு வேணும், பேசிக் நாலேஜ் வேண்டாமா, ஃபண்டமெண்டல் நாலேஜ் வேண்டாமா? உன்னையே அறிவும் அறிய எவ்வளவு கீழே போகிறார் பற்றில, எவ்வளவு ஆழமாக போய் சொல்லும். நெறியறிய வந்திப்பதோ நெறியறியேன், அது காரணம் நின்னையே அறியேன். அப்புறம் நின்னையே அறியும் அறிவறியும், அதுக்கு ஒரு அறிவு வேணும்ல, அதுவும் கிடையாது. உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. நான் யார், நீ தான் எல்லாம் உடையவன், நான் உனக்கு அடைக்கலாம். எனக்கு ஒன்றும் தெரியாத பாவம், உன்னை வணங்குற நெறியும் தெரியாது, உன்னையும் தெரியாது. ஒன்றை மட்டுமல்ல, உன்னை அறிகிற அறிவு எனக்கு
எதுவும் கிடையாது, பேசிக் நாலேஜே கிடையாது, 0. அதனால் அடைக்கலம் நான் என்ன செய்யலாம் கடைசியாக? உன்னை அடைக்கலமாக அடையலாம். அடைக்கலம் அடைஞ்சிட்டா வேறு என்னமே வேண்டாம். அறிவு வேண்டாம், ஞானம் வேண்டாம், திறமை வேண்டாம், பலம் வேண்டாம், புகழ் வேண்டாம், எது ஒன்றும் வேண்டாங்க. அடைக்கலம்ங்கிறது 0வுக்காக உள்ளது. உன்னை அடைக்கலமாக நடந்தேன். கடைசி பாட்டு, வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன். வழங்குகின்றாய்க்கு நீ என்ன செய்கிற? அப்படி வழங்குதல்ங்கிறது ஒரு நல்ல வார்த்தை தெரியுதா? அள்ளி கொடுக்கணும், அதுக்கு தான் வழங்குறதுன்னு பேர். வழங்குதல்னால் அந்த வார்த்தைக்கு வள்ளல்னு அர்த்தம். வள்ளல்கள் தான் வழங்குவார். வள்ளல் வழங்கினான், வள்ளல் கொடுத்தார்னு சொல்லக்கூடாது. வள்ளல் கொடுக்கறது இல்லை, வள்ளல் வாரி வழங்கினார் அப்படி சொல்லணும். அப்படியே அள்ளி கொடுப்பேங்க, அள்ளி கொடு, இந்த வாங்கிக்க, சும்மா சாப்பிட்டு போ, வாங்கிக்க, அப்படி 2 கினால அள்ளி. இந்த நேபாளத்தில் காட்மாண்டில் இந்து ராஜ்யமாக ஒரு ராஜ்யம் அதான் இருந்துச்சு. நேபாள மன்னர்கள் தான் இந்து ராஜ்யம். உலகத்திலே அது ஒன்றே இந்து ராஜ்யம். காட்மாண்டு தலைநகரம். அந்த கோயிலை அவங்க தான், பசுபதிநாதர் கோயிலை அவங்க தான் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு முன்னால் எதிர்த்தாப்பில் இருக்குது ருத்ராட்ச மரம். அதான் அதுக்கு கோயிலுக்குள்ள விருட்சம், ஸ்தல விருட்சம். இந்த ராமேஸ்வரம் கோயிலில் 2 பேர் தான் உள்ளே போகலாம். இங்கே இருக்க போத்தி இருக்கார், அவர் தவிர 2 பேர் தான் உள்ளே போகலாம். யார் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க? நேபாள ராஜா போகலாம், அப்புறம் காஞ்சி பெரியவர் போகலாம். தெரியுதா? வேறு யாரும் அது கூட போக முடியாது. அந்த காலம் சிருங்கேரி முனிவரும் போனார்னு சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் காஞ்சி பெரியவர் மாற்றிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க, அது தெரியல. ஆனால் சொல்லப்படுது காஞ்சி பெரியவர் உள்ளே போய் தரிசனம் பண்ணலாம். நேபாள ராஜா வந்தால் உள்ளே போகணும். இன்றைக்கும் யார் வந்தாலும் போகலாம். காரணம் என்னென்னா, அவங்க இந்த கோயில் கட்டின காலத்தில் நேபாள மன்னர்கள் தான் பணம் கொடுத்தாங்களாம். அந்த காலத்தில் எப்போ கட்டினாலும், அந்த காலத்தில் ராமர் காலத்திலேயே. அதனால் வழங்குகின்றாய்க்கு அப்படி அள்ளி வழங்கினாங்க. அதனால் அவங்களுக்கு அங்கெல்லாம் போகிறதுக்கு அந்த உரிமை இருக்குது. இதுதான் நேபாள மன்னருக்கலாம். இப்போ அங்கே ராஜாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், எல்லா ராஜாவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு, நீ உன்னுடைய அமுதம் இருக்கே, அருளார் அமுதம், அருள் தானே அமுதம், அதை அப்படியே நீ வழங்குற, அதை வாரிக்கொண்டுங்கிற. நீங்கள் வழங்குனா வாரி வாங்கிக்கணும்ல, வாரி வாங்கிக்கணும். வாரினா கடல்னு அர்த்தம். இன்னொரு பொருள். ஏன் வாரிக்கொண்டுன்னா, வாரி எவ்வளவு போய்ச்சி வந்தாலும், வெள்ளம் எவ்வளோ வந்தாலும் கடல் தாங்கும். ஊர் தாங்குமா? ஊர் தாங்காது. ஏரி தாங்குமா? உடச்சிக்கிறோம். அணை தாங்குமா? உடச்சிக்கிறோம். ஆனால் கடல் தாங்கும். எவ்வளோ வரட்டும், அதுக்காக இவ்வளோ வெள்ளம் போகுது அப்படிங்கிறாங்க. இத்தனை ஆயிரம் கண்ணாடியை கொண்டு எல்லா வெள்ளமும் சேர்க்குது, அதுக்காக கடல் உயருதா? நீர்மட்டம் வரும். சரி, இவ்வளோ வெள்ளத்தை எடுத்து தண்ணியாக பொழிஞ்சிருது வெயில், அதுக்காக குறையுதா? கிடையாது. அதனால் வழங்குகின்றாய்க்கு அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன். நீ அப்படியே வழங்குற, நான் அப்படி வாரி வாரி வாங்குறேன். சரிதா? வாரி வாங்கணும், அப்படியே அள்ளி கொடுக்குற, அள்ளி தள்ளுறேன், நான் அப்படியே வாங்கிக்கிறேன். வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன்னு அவளே முழுங்க முடியுமா? சாப்பிடலை, அப்படி முழுங்குறது. டேய், இவன் ரொம்ப பெரிய பணத்தை முழுங்கிட்டாண்டாங்கிறான்ல, முழுங்குறது அப்படி. சரிதா? அப்படி விழுங்குகின்றேன், அப்படி உள்ளதில் விற்கினேன். விழுங்குனா என்னாகும்? விற்கல் வரும்ல. விற்கினேன், நான் விழுங்குறேன். உன்னுடைய அருளார் அமுதத்தை வாரி வழங்குற, நான் வாரி வாங்குறேன், வாங்கி விழுங்குனேன். விற்கினேன் வினையேன் என் விதியின்மையால், விதியேன் என் விதியின்மையால். ஏன் விற்கிறேன்? அது தாங்க முடியலை, எனக்கு விதி இல்லை. அது உள்ளே போனால் தான் ஜீரணம் ஆகும். ஜீரணம் ஆகலைன்னா விற்குவேன், அப்புறம் கணத்தில் வருவேன், அப்புறம் ஆஸ்பத்திரி போகணும். விதியின்மையால் தழங்கரும் தேனன்ன தண்ணீர் வருக தந்து உய்ய கொள்ளாய். அப்படி விற்கிறா தண்ணி கொடுக்கணும்ல, நீ என்ன செய்யணும்? எனக்கு நல்ல தண்ணியை தாப்பா, உன்னை கொள்ளாய். நீ எனக்கு இப்போ தண்ணி தா, நான் அதை குடிக்கிறேன். ஏன்னா விற்கிட்டல, விற்கிறது உள்ளே போகணும்ல. அதனால் தழங்கரும் தேனன்ன தண்ணீர், தேன் மாதிரி இனிமையான தண்ணீர் வருக தந்து உய்ய கொள்ளாய். அழுங்குகின்றேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறப்பா. அழுங்குகின்றேன், அழுங்குகின்றேன், நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா என்னுடைய நிலைமை அப்படி தான், ஒரே அழுக்கான மனம், அழுக்கான உடம்பு. அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. நான் ஒன்றத்துலேயும் சேர்த்து இல்லைப்பா, நீ தான் உடையவேன், நான் ஒன்றும் இல்லை, என்ன சேர்த்துக்கொள். நான் உன்னுடைய திருவடியை அடைக்கலமாக அடைந்தேன் என்று அடைக்கலை பற்றி. இது போல் அந்த காமத்தை பற்றி தான் நிறைய பாடியிருக்கிறாரு. அதில் தான் ரொம்ப பேர் அழிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிறத தெரிவித்து, ரொம்ப அருமையான பதிகம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.